உத்தரப்பிரதேசத்தின் லக்னோவில் 60 வயதான ஷியாம்லால் என்ற ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி வசிக்கிறார். மூத்த அதிகாரியாக இருந்த அவருக்கு நல்ல சம்பளமும் ஓய்வூதியமும் உள்ளது. 8 ஆண்டுகளுக்கு முன்பு அவரது மனைவி இறந்துவிட்டார். மகன் ராகுல் மும்பையில் தனது குடும்பத்துடன் வசிக்கிறான். ஷியாம்லால் லக்னோவில் தனியாக வாழ்கிறார். அங்கு அவருக்கு சொந்தமாக ஒரு வீடு உள்ளது. ஆனால் தனிமையில் வாழ்க்கை அவருக்கு சலிப்பை ஏற்படுத்தியது. காலையில் எழுந்து நடைப்பயிற்சிக்கு செல்வது, செய்தித்தாள் படிப்பது, டிவி பார்ப்பது, உணவு உண்பது, இப்படி ஒரே மாதிரியான வாழ்க்கையே அவருடையது. வீட்டு வேலைக்காக ஒரு பெண் வருவாள். இருப்பினும் தனிமை அவரை தொடர்ந்து வாட்டியது. மகன் ராகுல் ஒருமுறை வந்து, அப்பா, இங்கு தனியாக இருக்க வேண்டாம், மும்பைக்கு வா, நாங்கள் உன்னை கவனித்துக் கொள்கிறோம் என்று கூறினான். ஆனால் ஷியாம்லால் மறுத்துவிட்டார். இல்லை, இங்கு எனக்கு நண்பர்கள் உள்ளனர், இந்த வாழ்க்கை எனக்கு பிடித்திருக்கிறது என்று பதிலளித்தார். ஒரு நாள் ஷியாம்லால் ஒரு ஸ்மார்ட் போன் வாங்கினார். யூடியூப், இன்ஸ்டாகிராம் பார்த்து நேரத்தை செலவிட தொடங்கினார். அப்படி இருக்கையில் ஒரு நாள் அறியப்படாத எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. மன்னிக்கவும், தவறான எண் என்று கூறி அந்த பெண் தொலைபேசியை வைத்தாள். ஆனால் ஷியாம்லால் யார் என்று கேட்டார். அவள் தன்னை அறிமுகப்படுத்தினாள். நீது 20 வயது, கனடாவில் தனது மாமாவுடன் வசிக்கிறாள். என் பெற்றோர் சிறு வயதில் இறந்துவிட்டனர், மாமா மட்டுமே எனக்கு உள்ளார். எங்கள் சொந்த ஊர் உத்தரப்பிரதேசம் என்று அவள் கூறினாள். பின்னர் அவர்கள் தினமும் பேசத் தொடங்கினர். தொலைபேசி அழைப்புகள், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எல்லா வழிகளிலும் அவர்கள் நெருங்கினர். ஷியாம்லாலுக்கு வாழ்க்கையில் புது உற்சாகம் பிறந்தது. நடைப்பயிற்சிக்கு செல்லும் போதும் உணவு உண்ணும் போதும் நீதுவுடன் பேசத் தொடங்கினார். ஒரு நாள் நீது கூறினாள், நான் இந்தியாவுக்கு வருகிறேன். ஷியாம்லால் மகிழ்ச்சியில் துள்ளினார். நீது லக்னோவின் ரயில் நிலையத்தில் வந்திறங்கினாள். ஷியாம்லால் அவளை சந்திக்கச் சென்றார். 20 வயது, நவீன உடைகள் அணிந்த அழகான பெண். நான் கனடாவில் மாடலிங் செய்கிறேன், மாமாதான் என் எல்லாம் என்று அவள் கூறினாள். அவர்கள் ஒரு காஃபி ஷாப்பிற்கு சென்று சிரித்து பேசி நேரத்தை செலவழித்தனர். ஷியாம்லால் அவளை வீட்டிற்கு அழைத்தார். அங்கு அவர் மனம் திறந்து கூறினார், நீது, நான் உன்னை காதலிக்கிறேன். உன்னால் என்னை ஏற்க முடிந்தால் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பேன். நீது சிரித்துக்கொண்டே கூறினாள், எனக்கும் உன்னை பிடிக்கும். உன்னுடன் வாழ விரும்புகிறேன். ஆனால் நம்மிடையே உள்ள வயது வித்தியாசத்தை உலகம் ஒருவேளை ஏற்காமல் போகலாம். ஷியாம்லால் பதிலளித்தார், உன்னால் என்னை ஏற்க முடிந்தால் உலகை நான் எதிர்கொள்கிறேன். இருவரும் காதலில் விழுந்தனர். லக்னோவில் ஒரு கோவிலில் ரகசியமாக திருமணம் செய்து கொண்டனர். மகனோ சமூகமோ அறியக்கூடாது என முடிவு செய்தனர். நீது பின்னர் கனடாவிற்கு திரும்பினாள். ஒரு நாள் அவள் அழுது கொண்டே அழைத்து கூறினாள், என் மாமா இறந்துவிட்டார். அவருக்கு 15 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்து உள்ளது. அதை என் பெயருக்கு மாற்ற வேண்டும். ஆனால் அதற்கு 7 லட்சம் ரூபாய் ஆவணங்களுக்கு தேவை. ஷியாம்லால் உடனே ஒப்புக்கொண்டார். ஆனால் அவரிடம் பணம் இல்லை. அவர் வீட்டை விற்று 65 லட்சம் ரூபாய் பெற்றார். மீதி 10 லட்சத்தை மகனிடம் உடல்நல பிரச்சனைக்கு என்று கூறி வாங்கினார். 75 லட்சம் ரூபாயை நீதுவுக்கு அனுப்பினார். நீது மீண்டும் அழைத்தாள். என் மாமாவின் நகைகளை கொண்டு வந்தபோது விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகள் என்னை தடுத்தனர். 55 லட்சம் ரூபாய் அபராதம் செலுத்தினால் மட்டுமே என்னை விடுவிப்பார்கள். ஷியாம்லால் உடனே 55 லட்சம் ரூபாயை அனுப்பினார். பின்னர் விசாரணை 3 மாதங்கள் நீடிக்கும், அல்லது 1.05 கோடி ரூபாய் செலுத்தினால் உடனே விடுவிக்கப்படுவேன் என்று மற்றொரு அதிகாரி அழைத்து கூறினார். ஷியாம்லால் அதையும் அனுப்பினார். நீது விடுதலையானேன் என்று கூறி ஷியாம்லாலை கட்டிப்பிடித்து அழுதாள். அவர்கள் லக்னோவில் சில நாட்கள் ஒன்றாக செலவழித்தனர். ஆனால் திடீரென நீது மீண்டும் கனடாவிற்கு சென்றாள். அதன்பின் அவளது தொலைபேசி அணைக்கப்பட்டது. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாமே மறைந்தன. ஷியாம்லால் அவளது முகவரியில் விசாரித்தபோது அங்கு அப்படி ஒரு பெண்ணை யாரும் அறியவில்லை என தெரிந்தது. அவர் முற்றிலும் உடைந்து போனார். தனது சேமிப்பு, வீடு எல்லாமே இழந்தார். 10 நாட்கள் யாரிடமும் பேசாமல் வீட்டில் இருந்தார். மகன் ராகுல் லக்னோவுக்கு வந்து அப்பாவின் நிலையைக் கண்டு அதிர்ந்தான். எல்லாம் கேட்டபின் அப்பா காவல்துறையில் புகார் கொடுப்போம் என்று கூறினான். ஆனால் ஷியாம்லால் மறுத்துவிட்டார். காவல்துறை வீட்டிற்கு வந்தபோது கதவு பூட்டப்பட்டிருந்தது. உள்ளே ஒரு கடிதம் மட்டும் இருந்தது. அதில் ஷியாம்லால் எழுதியிருந்தார், என் மரணத்திற்கு யாரும் பொறுப்பல்ல. நீதுவை தண்டிக்க வேண்டாம். அவள் என்னை மிகவும் மகிழ்ச்சியாக வைத்திருந்தாள். ஒரு நாளாவது நான் அவளின் கணவனாக வாழ்ந்தேன். அவளின் வாழ்க்கையை இருட்டாக்க வேண்டாம். காவல்துறை வழக்கை முடித்துவிட்டது. சமூக ஊடகங்கள் பலருக்கு வெளிச்சமளித்திருக்கின்றன. ஆனால் சிலரின் வாழ்க்கையை இருட்டிலும் ஆழ்த்தியுள்ளன. எப்போதும் விழிப்புடன் வாழ்வோம், இல்லையா?